நீங்க ஒரு மியூசிஷியன், டிவி சேனல்ஸ்ல நிறைய இது பண்ணியிருக்கீங்க. பட் திடீரென்று அரசியல் கருத்துக்களை ஏன் தெரிவிக்க ஆரம்பிச்சீங்க? எனக்கென்று சில தனிப்பட்ட கனவுகள் இருந்தது. அதையெல்லாம் ஓரளவுக்கு தொடக்கின பிறகு எனக்கு அதையும் தாண்டி மனசுக்குள்ள முதலமைச்சருடைய அமைதி பல விவகாரங்கள்ல அவர் பேசுறதே இல்லை. தன்னுடைய கட்சியை பற்றியோ தன்னுடைய கொள்கைகளை பற்றியோ மக்களுக்கு இதெல்லாம் குறைபாடு இருக்கு, நான் வந்தா இதெல்லாம் செய்வேன்னு சொல்றதெல்லாம் அவர் ஒன்றும் பெருசா பேசவே இல்லை. அவர் வர நினைச்சது அரசியல் இல்லை, ஒரு பெரும்பான்மை வாக்களித்து விட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதை நம்ம விமர்சிக்கிறத விட ஏத்துக்கிறது தானே சரியா இருக்கும். ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு இடங்களோ வாய்ப்போ கிடைத்து விட்டால்னு சொன்னா கூட நல்லா இருக்கும். இது மக்கள் அளித்த வாக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா, முதல் மாநாடு பேசினார்ல, ஒப்பிச்சார்ல வந்து ஒரு 4 பக்கம் A4 பேஜ் விக்ரவாண்டி. ஆமா, அது பார்த்த உடனே ஐயோ. முதல்வர் விஜய் அவர்களை நேர்ல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா? ஹலோ சார் அப்படின்னு பேசிக்கிட்டது ஒரே ஒரு விஜய், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதன்னு. பாஜகவோட காம்ப்ரமைஸ் அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதை விட அவலங்கள்லாம் ஒன்றா நடக்க போகுது. இது பாஜகவினுடைய உதயநிதி ஸ்டாலினால இதை தாண்டி வர முடியும்னு நம்புறீங்களா? உதயநிதியும் ஒரு நடிகர் தானே. நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் யாரை பத்தி நம்ம பேசல. எனக்கு உதயநிதி எப்ப தெரியும்னா, ஒரு நாள் நாங்க அவங்க சல்யூட் அடிச்சதோ இல்ல பெரிய ஆள்கிட்ட நாங்க பார்த்ததோ இல்லை. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நேர்ந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த அரசியல் கருத்துக்களை ஏன் தெரிவிக்க ஆரம்பிச்சிங்க? அது வந்து நீங்கள் ஒரு மியூசிஷியன், டிவி சேனல்ஸில் நிறைய இது பண்ணியிருக்கீங்க. பட் திடீரென்று இப்போ சமீபத்தில் இந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து உங்களுடைய பேஜுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு பதிவாவது அரசியல் சார்ந்த பதிவுகள் வருது. அவ்வளவு தீவிரமாக அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? இப்போ மே 5க்கு பிறகு ரொம்ப அதிகமாயிருக்கும். அது வந்து வேற என்ன, ஆதங்கம் தான். எனக்கு பொதுவாகவே கொஞ்சம் ஒரு பொதுநல சிந்தனை உண்டு, மக்கள் மேலே அக்கறை உண்டு. எனக்கென்று சில தனிப்பட்ட கனவுகள் இருந்தது, லட்சியங்கள். ஒரு திரைப்பட இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு எனக்குன்னு சில அளவுகோல்கள் வைத்திருந்தால, இலக்குகள். அதையெல்லாம் ஓரளவுக்கு தொடக்கின பிறகு எனக்கு அதையும் தாண்டி மனசுக்குள்ள ஒரு சின்ன மனநிறைவை தாண்டி பொது நலத்தில் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, இது இப்படி இருக்கலாமே, இது நல்லா இருக்கலாமே. இது இயல்பாக இருக்கிறது தான். இதை போய் ஏன்னு யாரையுமே நம்ம கேட்க முடியாது. அந்த எண்ணத்தினோட வெளிப்பாடு தான். இல்லை, அது ஏன் வித்தியாசமாக தெரியுதுன்னா சார், முதலமைச்சரே ஒரு நாளைக்கு ஒரு பதிவு கூட போடுறதில்ல, ஆனால் ஒரு இசையமைப்பாளர் தினசரி இவ்வளவு அரசியல் கருத்துக்கள் பேசுகிறாரு. இப்போ முதலமைச்சருடைய அமைதி பல விவகாரங்களில் அவர் பேசுகிறதே இல்லை, ரொம்ப லேட்டாக தான் பல விஷயங்களில் ரியாக்ஷன்ஸ் வருது. முதலமைச்சருடைய இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சருக்கு பேச தெரிஞ்சால் பேச மாட்டாரா? இல்லை, ஏதோ ஒரு கருத்து உங்களை தாக்கும்போது எதிர்வினை வருது இல்லை அவர்கிட்டருந்து. தேர்தலுக்கு முன்னாடி அரசியல் கருத்துக்கள்லாம் எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து ஒப்பிச்சார்ல. அரசியலுக்கு வரணுன்றதே அவருடைய இயல்பான ஒரு எதிர்வினை தானே. அது வந்து அவர் வர நினைச்சது அரசியல் இல்லை, ஒரு அதிகார பதவி வெறி இருந்ததை பார்க்க முடியுது. என்ன வித்தியாசம் சார்? காலகாலமாக அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரையில் ஈடுபடுறதும், எங்களுடைய கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாங்க, இதெல்லாம் செய்வோம்னு சொல்லுவாங்கல்ல. இவர் அந்த மாதிரி தன்னுடைய கட்சியை பற்றியோ தன்னுடைய கொள்கைகளை பற்றியோ மக்களுக்கு இதெல்லாம் குறைபாடு இருக்குது, இது இந்த கட்சிகளால் செய்ய முடியல, நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறதெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக பேசவே இல்லை. என்னை முதல்வர் ஆக்குறாங்கன்னு ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்கும்பொழுதே அது சின்ன பிள்ளை மாதிரி வெளிப்பட்டுருச்சு. இது வரைக்கும் பரப்புரைகள்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாருடைய பேச்சுகளும் கடந்த 5 ஆண்டு, அதற்கு முந்தைய 10 ஆண்டு, அதற்கு முந்தைய 5 ஆண்டுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா என்னை முதல்வர் ஆக்குன்னு யாரும் கேட்டதே இல்லை. எங்ககிட்ட பொறுப்பை கொடுத்து பாருங்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க, சென்ற முறை செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோருகிறோம், இப்படியெல்லாம் பேசுறது உண்டு. என்னை முதல்வர் ஆக்குங்கன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லை. அப்போவே ஒரு ஆள் மனசில் இருந்த அந்த கருத்து வெளியில் வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் இப்போ பெரிய பெரிய தொழிலதிபர்கள், புகழ்மிக்கவர்கள்லாம் விளையாட்டுலேயோ மற்ற துறைகள்லையோ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா பணம் சம்பாதிச்சிருவாங்க. ஒரு பெரிய சமூக செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் அரசியலுக்கு தான் வருவாங்க. ஒரு நிறைவு மனுஷன் அடைஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவன் மனசு எதை நாடுன்னா அடுத்த போதை வந்து அதிகாரம் தான். முதல்ல பணம் ஒரு போதை,
அப்புறம் மாது சூது நிலம் சொத்து ஆசி புகழ் இது எல்லாமே பலவிதமான போதைகள் எல்லாத்தையும் கடந்த பிறகு இறுதியாக மனுஷனுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அதிகார போதை ஒன்று வரும். ஒரு முறை அந்த பதவியில் இருந்துடணும். அப்படி வருகிற ஆசை இவருக்கு 50 வயதில் வந்ததில் ஒன்றும் வியப்பு இல்லை. ஆனால் அதை நம்பி மக்கள் தூக்கி இப்படி கொடுப்பாங்கன்னு நான்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான்லாம் ரொம்ப குறைவாக தான் இடங்கள் கிடைக்கும். இவரே வெல்வாரா தனிப்பட்ட விதத்தில் ஜோசப் விஜய் ஒரு களத்தில் வெல்வாரா ஒரு தொகுதியிலலாம் நினைத்த பொழுது ஆட்சியில் தூக்கி இவர் அமர்த்துவார்கள்னு நான்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. ஆனால் இடதுசாரிகள் சொல்வது என்ன அப்படின்னா, பெரும்பான்மை வாக்களித்து விட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதை நம்ம விமர்சிக்கிறத விட ஏத்துக்கிறது தானே சரியா இருக்கும்னு அவங்க ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு இடங்களோ வாய்ப்போ கிடைத்து விட்டால்னு சொன்னால் கூட நல்லா இருக்கணும். அந்த வார்த்தை தெரிவில் ரொம்ப கவனமாக இருக்கேன். பெரும்பான்மை வாக்களித்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். எங்கே பெரும்பான்மை வாக்கு வந்தது? நான் சொல்கிறது எண்ணிக்கை இடங்களை சொல்லலை. அந்த 118ன்ற எண்ணிக்கையை நான் சொல்லலை. இன்னைக்கு பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை இல்லாமலே ஆட்சியில் உட்காந்துருக்காரு, அதை கூட நான் சொல்லலை. இவருக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 35 இல்லையா, 34.9 எதுவும் 35. அதில் இவருக்கென்று அந்த பைத்தியக்காரத்தனமான அதாவது சினிமா பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பைத்தியத்தை நான் சொல்கிறேன். மற்றபடி வாக்கு இவருக்கு போட்டாங்கன்ற கோபத்தில் வருகிற பைத்தியம்ன்ற நான் அந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்துகிறேன். சினிமா வெறி, சினிமா பைத்தியம், அந்த நடிகன் மேலே எனக்கு பைத்தியம். இப்போ என் குழுவில் போன வாரம் புதுசாக ஒரு பெண் தமிழ்வாசி குழுவில் பாட வந்தால் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு புதுசாக வரவங்க அறிமுகப்படுத்திக்கும் பொழுது எனக்கு பைத்தியம் அப்படியே இசைனா அப்படின்னு சொல்கிறாள்ல, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவ்வளோ பிடிக்கும்ன்றதை அப்படி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பிடிச்சி போனனால இவர் வாக்களிச்சாங்கல்ல, அவங்க 20 விழுக்காடு இருப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு. நான் பார்த்த என்னுடைய இந்த தேர்தல் அரசியல் அடிப்படையில். அப்போ அடுத்த 15 யாருன்னா அவங்கெல்லாம் நம்ம பார்த்தோமே, மகனுக்காக மகளுக்காக பிள்ளைக்காக அண்ணன் தம்பி அக்காவுக்காக பாசத்துக்காக இவங்களுக்கு போடுறது சும்மா போட்டு பார்ப்போமேன்னு பெரிய ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஏதோ ஒரு மாற்றத்துக்காக என்னதான் செய்கிறார் பார்ப்போமே அப்படின்னு சமூகத்தை குறித்த ஒரு புரிதலோ அரசியலை குறித்த ஒரு புரிதலோ அல்லது இந்த குறிப்பிட்ட ஒரு அரசியல் ஆளுமைன்னு வந்திருக்கிற தன்னை கிளைம் பண்ணிக்கிற ஜோசப் விஜய் என்கிறவரை பற்றிய ஒரு சரியான புரிதலோ இல்லாமல் விளையாட்டுத்தனமாக போட்டவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்த கலவை தான் அந்த 15 விழுக்காடு. அப்போ பெரும்பான்மைன்றதுக்கே அங்கே இடம் இல்லை. அவங்க கம்யூனிஸ்ட் அரசியல்வாதிகள் இந்த தலைவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது தவறு. 35ன்னு எடுத்துக்கொண்டா கூட ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் அவருக்கு வாக்களித்தவர்கள் 65 பேர் இவருக்கு எதிரானவர்களில். இவர் ஆட்சிக்கு வருவதை எதிர்க்கிறவர்களோ விரும்பாதவர்களோ அவர் தகுதியற்றவரோ பொருத்தமற்றவரோ நினைக்கிறவங்க. பெரும்பான்மையே அவருக்கு வரலை. சினிமா பைத்தியங்கள் அவரை ரசித்தவர்கள் அறிவை தாண்டி தங்களுடைய சுயத்தை தாண்டி சமூகத்தை தாண்டி எந்த அக்கறையும் பொறுப்பும் சிந்தனையும் இல்லாமல் வாக்களித்தவர்கள் தான் அது. அதற்காக நான் அவரை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு யார் பிரச்சனை, இப்போ நான் ஆதரித்த முந்தைய ஆட்சி நான் ஆதரித்தது நிறைய பேர் திமுக அப்படின்னு என்னை கமெண்ட்ல கோவத்தில் வெறுப்பில் என்னை திட்டுவாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் திமுக ஆதரவாளன் இல்லை. போன 5 ஆண்டு ஆட்சி செய்த அரசாங்கத்தின் ஆதரவாளன். அதில் எனக்கு பல நிறைகள் இருந்தன. குறை இல்லாமல் எப்படி இருக்கும்? எல்லாம் இருக்கும். மனுஷன் இருக்க எல்லா இடத்துலையும் குறை இருக்கும். ஏன்னா மனுஷன் கேன் நெவர் பி பர்ஃபெக்ட். இந்த உலகத்தில் முழுமை கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஒரு வட்டம் ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான வடிவம். ஆனால் இன்னும் நீங்கள் ஃபிலசாபிக்கலாக தத்துவார்த்தமாக விளக்குனீங்கன்னா வட்டம் கூட முழுமை கிடையாது. இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் சர்க்கிள். அப்படி பார்க்கும்பொழுது மனுஷன் இருக்கிறதுலாம் குறை இருக்கும். எனக்கு எது நிறைகள் அதிகம் குறைகள் குறைவு, அதனால அந்த அரசு ஆதரித்தேன். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு கொஞ்சம் கூட எந்த அடிப்படையிலுமே இவரை ஏற்றுக்கவே முடியாது. இது தவறான ஒரு முடிவாக தான் நான் நினைக்கிறேன். இது மக்கள் அளித்த வாக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுலேயே நான் வேறுபடுறேன். ஏன்னா 2026 தேர்தல் என்பது மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஜோசப் விஜய் அல்ல, ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்த நடிகராக அரசியலாக நடந்த தேர்தல். அதில் அரசியலை விட இந்த தமிழ் சமூகத்தில் திரைப்படம் பெரிது அப்படின்னு நமக்கு உணர்த்தின ஒரு கட்டம். இதில் சமூகம் கொஞ்சம் விழிப்படையணும். இது ஒரு எச்சரிக்கை முடிவாக நான் பார்க்குறேன், இது அரசியல் முடிவாக நான் பார்க்கல. சமீபத்தில் நடிகர் தனுஷ் அவர்களுடைய பேச்சு, அவர் அரசியல் ரீதியாக எதுவும் பேசலை, ஆனால் அவருடைய பேச்சை பார்த்த எல்லாருமே இதோ அடுத்து தயாராகி விட்டார் தனுஷ் அப்படின்னு தான் எழுதுறாங்க. அவருடைய பேச்சு தொனி நாளுக்கு நாள் ஒரு அடுத்த உணர்ச்சி நிலையை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கு. முதல் ஷட்டிலாக பேசினவர் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல பேச முயற்சி செய்வதாக விமர்சனம். அதுக்கப்புறம் இப்போ அவர் ஒரு உச்ச ஸ்தாயியில் அவர் பயங்கரமாக பேசுகிறாரு. நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்கிறாரு. ஏன் நாங்கள்லாம் விருது வாங்கக்கூடாதா, எனக்கு எத்தனையோ விருது வராமல் போச்சே, அப்போல்லாம் யாராவது கேட்டிங்களா, இப்போ வந்ததுக்கு இவ்வளோ பேர் கோவப்படுறீங்களே அப்படின்னு அவர் ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாரு. கீழே ஃபேன்ஸினுடைய உற்சாகத்தையும் வழக்கத்தை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்க முடியுது. கொடியெல்லாம் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு போயஸ் கார்டனில் அவரை சந்திக்க தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள், மேலிருந்து கை காட்டுறாரு.
இதெல்லாம் அடுத்த படிநிலையை நோக்கி அவர் நகருகிறார், அடுத்த அரசியல்வாதி தனுஷ் தான் அப்படின்ற ஒரு பார்வை வருது. இது எப்படி பார்க்குறீங்க? மே 4, 2026 வரைக்கும் இதெல்லாம் நான் ரொம்ப கிண்டலாக இலக்காரமாக பரிதாபமாக பார்த்துருப்பேன். இப்போ அச்சத்தோடு பார்க்குறேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு தவறான முன்னுதாரணம் முன்னாடி வந்துருச்சுல்ல. இனிமே அப்போ படத்தில் இது வரைக்கும் நமக்கு ரசிகர்கிட்ட கிடைச்ச அங்கீகாரத்தை அரசியலுக்கு மாற்றுவது ரொம்ப எளிதுன்னு ஒன்றுமே சிரமப்படாமல் 5 இடங்களுக்கு பரப்புரை போன ஒரு தமிழ்நாட்டில் முதல்வர் அமர வச்சுருக்காங்கன்னா எவ்வளவு மூடர்கள் அந்த 20 விழுக்காடு அவங்கள மக்கள்னு சொல்லவே எனக்கு வருத்தமாக இருக்குது. மக்கள்னா நான் எந்த தொனியில் சொல்கிறேன்னா, அரசியல்னு வரும்பொழுது நீ திரைப்பட ரசிகன்றதை தாண்டி ஒன்று வாக்களிக்க போகிறேன்னு சிந்தித்து புரிந்து வாக்களி, இல்லை வாக்கே போடாத. இத்தனை ஆண்டுகள் இளைஞர்கள் பெரும்பாலானோர் வாக்களிக்கவே வரல. எதற்காக ராஜீவ்காந்தி இந்த 18 வயசை கொண்டு வந்தாருன்னு இப்போ அவர் மேலே கோவம் வருது. அன்றைக்கெல்லாம் நான் இளைஞன் அந்தப்போ நல்லதுன்னு நினச்சேன். 18 வயசில் என்ன அறிவு முதிர்ச்சி வந்துடும்? 25க்கு 35க்கே வரமாட்டேங்குது. சில பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பெற்ற தாத்தா பாட்டியெல்லாம் கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்தா, தனக்கு பிடிச்ச நடிகனை தலைவனை வச்சு பார்க்குறத பார்த்தா வெறுப்பாக இருக்குது. அப்படி பார்த்தா தனுஷ்கே அந்த நம்பிக்கை வராது. இங்கே இவ்வளோ முட்டாப்பாயில் இருக்க இடத்துல நம்ம குழப்ப ஓட்டுறது எளிதுன்னு யாருக்குமே என்ன வரும்? அது நடிகர் தனுஷ் வந்திருக்கிறதுல எனக்கு வியப்பு இல்லை. ஒருவேளை அவரால் நல்ல மக்கள் அரசியலை பேச முடிந்தால், பேசினால் இல்லை, அது நான் யாராக இருந்தாலும் அரசியல் புரிந்தால், மக்கள் தான் உங்கள் நோக்கம் என்றால் அது தெரிஞ்சு போயிடும்ல. நமக்கு இவர்கிட்ட இல்லைன்றத முதல்லையே நம்ம நினச்சோம். நான்லாம் சொன்னேன், ரொம்ப ஆணித்தரமாக நம்பினேன், உறுதியாக இருந்தேன். முடிவுகளுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. ஒருவேளை நம்ம தான் தப்பாக கணிப்பு போட்டோமோ, ஒருவேளை சரியாக இருக்குமோன்னு. இல்லைன்றது ரொம்ப தெளிவாயிருச்சு. 2-3 நாட்கள்லேயே தெரிஞ்சு போச்சு. எப்போ சோஃபா அனுப்ப தொடங்கினாரோ, அந்த ஒரு அரசியல்வாதிகளுக்குன்னு சில கடுமையான சில செயல்பாடுகள் நடைமுறைகள் நாட்டில், அதை உள்ளேருந்து யாரோ தவறான போதனையெல்லாம் இவருக்கு கொடுத்து சோஃபா அனுப்ப தொடங்கி எம்எல்ஏக்கள் வேட்டையை நடத்தி பெரும்பான்மையை நிரூபிக்க இவர் ஆளுநர் மாளிகைக்கு முன்ன பின்ன ஓடி வந்துட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது அந்த அரசியல் வேட்கை வந்துவிட்டது புரிஞ்சது. இவர் தப்பான ஆள் தான், சந்தேகமே இல்லைன்னு தெரிஞ்சது. இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் மத்தியில் விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கிறது. ஆனால் ஊடகத்தளத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு குறைந்தது போல தெரியல. அந்த ஃபயர் மொமெண்ட் இன்னமுமே அவர் கேரி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணுது. கோயம்பேடு பகுதியில் முதல்ல அவர் வர்ற நியூஸ் எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவி அந்த பக்கமாக போயிருந்த போது, இந்திரா என்னன்னு தெரில இந்திரா, கூட்டமாக இருக்காங்க, ரோடு ஃபுல்லாக ஆளாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு பக்கத்தில் கேட்டியாப்பா அப்படின்னு பக்கத்தில் கேட்டு, விஜய் வராராமே, ஏரியாவே ஜேஜேன்னு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் கொட்டும் மலையில் குடைபிடித்து நடந்த முதல்வர் அப்படின்ற தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஃபயர் மொமெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நடிகரை பார்க்க கூட மாட்டாங்க. நடிகர்கள் கதாபாத்திரத்தின் பின்னாடி வேறு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கதாபாத்திரத்துலையும் ஒரு முகமூடி அணிந்து கொண்டு நடிக்கிறவர்கள். உண்மையான அந்த மனிதன் மேலே அவனை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம், அதீத ஈடுபாடு எல்லாருக்குமே உண்டு. நான் என்னை போன்றவர்கள் இப்போ நீ எல்லாம் இப்போ ஊடகத்தில் எல்லாரும் நம்ம முகத்தை காமிக்கும் பொழுது நாமவே நம்ம பேசுகிற ஒவ்வொன்றும் நம்ம அறிவு சார்ந்து இதுதான் நம்மளை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் சொற்கள். இப்போ நான் பேசுறதெல்லாம் ஜேம்ஸ் வாட்சன் யாருன்றதை காமிச்சிக்கிட்டே இருக்கும். பலருக்கு ஏற்புடையதாக இருக்கும், சிலருக்கு இப்படி அப்படி இருக்கும், சிலருக்கு கோபமும் எரிச்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். நம்மளவே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நடிகர்கள் அப்படி இல்லை, ஒளிந்து கொண்டு இருப்பவர்கள். அவங்களுடைய நிஜ மனிதனை பற்றி யாருக்குமே தெரியாது. அவனை பார்க்கறதுல எல்லாருக்கும் அதீத ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கும். இப்போ நான் பாருங்க, இத்தனை வருட ஆண்டுகளில் ஒரு கவர்ச்சி ஊடகத்தில் நான் இல்லை, நான் அறிவு ஊடகத்தில் இருக்கிறேன். நம்மளை போன்றவர்கள் நான் பல ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது என்னைய பார்க்கவே ஆர்வமாக 10 பேர் வரும்பொழுது ஒரு நடிகன் கவர்ச்சி உச்சியில் இருக்கிறவனை பார்க்க மக்கள் வரமாட்டாங்களா? அதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதுதான் சினிமாவுக்கு இருக்கிற கவர்ச்சி. இது ஹாலிவுட்லேயும் இருக்குது. நம்ம அளவுக்கு பைத்தியகாரத்தனமாக இல்லை, ஆனால் அங்கேயும் இருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20-25 ஆண்டுகள் முன்னாடி மக்கள் அழுவாங்க, பெண்கள்லாம் அழுவாங்க, கதறி கதறி அழுவாங்க. அதுதான் அந்த கவர்ச்சி உச்சத்தில் இருக்கிறவங்களுடைய. ஆனால் நீங்கள் ஒன்று இப்போ சொன்னதில் அப்படி ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியலன்றீங்கள. விஜயனுடைய கவர்ச்சி கிராஃப் கொஞ்சம் குறைய தொடங்கி இருக்கின்றது நான் உணர்றேன். நான் பல இடங்களில் போகிற இடத்துல என்னுடைய பலர் உங்களுடைய நேர்காணல் மாதிரி பல இடங்களில் கருத்துக்கள் பதிவிடும் பொழுது பல பெண்கள் குடும்ப தலைவிகள் சொல்கிறாங்க, நான் கூட அவரை நம்பி கொஞ்சம் வாக்களிச்சிட்டேன், நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லும் பொழுதெல்லாம் தான் எங்களுக்கு விளங்குது, இப்போ நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்றது புரியுதுன்னு பெண்கள் எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க. இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்து அது உண்மைன்னா கூட அது கிராஃபில் ஒரு படி இறக்கம் தானே, அது சரிய தொடங்கி இருக்கிறத நான் பார்க்குறேன். திமுகவினுடைய அந்த வலிமையையும் அவர்கள் அரசியல் சார்ந்த அவர்களுடைய வாய்மையையும் சிலர் உணர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த 2026 அரசியல் தேர்தலில் திரைப்படத்துக்கிட்ட அரசியல் தோற்றதில்
பல நல்ல மாற்றங்கள் நிகழும். நல்ல வேளை இது நடந்ததுன்னு நான் அடிக்கடி நினைக்கிறேன். இது நான் எனக்கு சொல்லிக்கிற ஆறுதல் இல்லை. இப்படி ஒரு மாற்றம் நிகழலாம் திமுகவையும் சரி பண்ணியிருக்க முடியாது. பல தவறுகள் அவங்ககிட்ட இருந்தது இல்லை. பல தனிப்பட்டவர்கள்ட்ட, கட்சியா சில தவறுகள் இருக்கும், சில தனிப்பட்டவர்கள்ட்ட, அமைச்சர்கள்ட்ட, உயர் பதவியில் இருக்கிறவங்ககிட்ட, பொறுப்பில் இருக்கிறவங்ககிட்ட, அதிகாரிகள்கிட்ட எல்லாரும் தங்களை சரிப்படுத்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தாவேகாவினுடைய திரைப்பட வெற்றி. அடுத்த முறை திமுக வரும்பொழுது பல தவறுகள் குறைந்திருக்கும், களையப்படும். இனிமே அவங்க வேறு மாதிரி ஆட்சி செய்ய செயல்படுறதுக்கு இந்த ஒரு தவறான வெற்றி அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். நீங்க முதல்வர் விஜய் அவர்களை இப்போதோ அல்லது முன்போ நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? அப்போ அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு? நாங்கள் சகஜமாக அப்படி ஹலோ விஜய், ஹலோ சார் அப்படின்னு பேசிக்கிட்டது ஒரே ஒரு முறை தான். காதலுக்கு மரியாதை வெளியாகி சூப்பர் ஹிட் ஆகி அடுத்த படத்துக்கு அவர் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நினைக்கிறேன். அப்போ ஒரு விஜயகாந்தோட படத்தை ஆல்பர்ட் தியேட்டரில் பால்கனியில் காலையில் 11 மணி ஷோக்கு பார்க்கறதுக்கு நான் தற்செயலாக போயிருக்கிறேன். அப்போ அவரும் வந்திருக்காரு, ஒரே பாக்ஸில் உட்காந்துருந்தோம். அப்போ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கப்ப விஜய், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதேன்னு. சொல்லுங்கள் சார். காதலுக்கு மரியாதை படத்தில் அந்த மலையாள பட டைரக்டரில் இங்கே இருக்க அவங்களோட மேக்கப் எல்லாம் வேறு மாதிரி அதை பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு அது ஒத்து வராது. ஏன் லிப்ஸ்டிக் போட்டு நடித்தா தப்பு தானேன்னு. நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஆம்பளைக்கு ரெட்டாக லிப்ஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. அது படத்தில் பார்க்கும்போது பல பேர் என் கூட இருந்தே யங்ஸ்டர்ஸ்லாம் கமெண்ட் அடித்தாங்க. நானும் அதை உணர்ந்தேன். இப்போ சொல்கிறேன், அது நீ பண்ணணுமான்னு யோசிக்கேன். சார் ரொம்ப சரியாக சொன்னீங்க. இது நான் யோசிச்சிருந்தேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொன்னாங்க, இனிமேல் அது நடக்கவே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் சார். என்கிட்ட நீங்கள் இது ஓப்பனாக சொன்னதுக்கு நன்றி. இதுதான் எங்களுக்குள்ளே நடந்த வாழ்க்கையில் ஒரே கான்வர்சேஷன். மற்ற இடத்துல 1-2 நிகழ்வுகளில் அங்கங்கே அப்படி ஏத்தாப்புல கண்ணு சந்திச்சுட்டு இருந்த பேசினதே கிடையாது. அப்போ அவர் ஹீஸ் ஓப்பன் டு கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னு அதை எடுத்துக்கலாமா? இதை இப்போ நீங்கள் நேரில் போய் அவருடைய குறைகளை சொல்ல முயற்சி எடுத்தால் இது சரிவணிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது ஒரு அவருடைய தோற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னால யார்கிட்ட அந்த இடத்துல வச்சு சொல்லியிருந்தாலும் யாருமே இதுக்கு எதிராக நீங்கள் யாரும் சொல்கிறதுக்குன்னு கேட்க போகிறதில்ல. இல்லை நல்லா தான் இருந்தேன், உங்களுக்கு புரியலன்னு சொல்ல போகிறதில்ல. இது சாதாரணமாக யாரும் ரியாக்ட் பண்ணுறப்ப தான் அவர் பண்ணார். இதை வச்சு நம்ம அவர் பர்சனாலிட்டியெல்லாம் கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மகிட்ட பேசுறது உண்மையாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகே, நான் அந்த விஷயத்துக்கே போகலை, இவ்வளவுதான் நடந்தது. ஆனால் அரசியலுக்கு இவர் அறிவிப்பு செய்து அப்போ கூட நான் அவருக்கு ஆதரவு தந்த ஞாபகம் இருக்குது. நான் பேசினேன் முதல்ல, இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ இத்தனை கோடி வாங்குற விட்டுட்டு வரான்னா இவன் உண்மையாலுமே ஏதோ பண்ண நினைக்கிறான்டாங்க அப்படின்னு நான் என் நண்பர்கள்ட்ட சொன்னதும், எனக்கு ரொம்ப வயது குறைந்து என்கிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிந்த வருவேன். ஒரு யூடியூப்க்கு நேர்காணலுக்கு அவன் வந்தான், நீ கேள்வி கேட்குற இடத்துல இருந்தான். அப்போ அவன்கிட்ட இதே நான் சொன்னது இப்போ நான் ரீலில் பார்த்தப்பறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு அப்போ தான் சொல்லியிருக்காரு. அதை கேட்டோடனே நான் சொல்லியிருக்கிறேன், உண்மையாலுமே ஏன்டா இவ்வளோ சம்பாதிக்கிறான், புகழோட உச்சியில் இருக்கான் ஒருத்தன், அப்படி விட்டு வரான்னா அப்போ உண்மையாலுமே எனக்கு ஏதோ சர்வீஸ் தானடா நோக்கம், இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லைடா, பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு நான் சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் எனக்கு எந்த விதமான கருத்தும் விஜய் குறித்து இல்லை. அந்த முதல் மாநாடு பேசினார்ல, ஒப்பிச்சார்ல ஒரு 4 பக்கம் A4 பேஜ் விக்ரவாண்டி. ஆமாம், அது பார்த்த உடனே ஐயோ நம்ம நினச்சதே வேற, இந்த ஆள் போலி, ஐயோ தப்பான ஆள் நம்ம நம்பிட்டோம்னு சொல்லி அப்போலேருந்து இயல்பாக என் கருத்து எதிர்வினை ஆயிடுச்சு. அவருடைய பேச்சு குறித்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பாடலும் நன்றாக தெரியும், பேச்சு திறமையும் நன்றாக இருக்கும். ஏன்னா அது குறித்து நிறைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவருடைய பேச்சு ஒரு சக மேடை பேச்சாளராக நான் பார்க்கும்போது அது ஒரு கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் அண்டு பெர்ஃபார்மிங்காக அது எனக்கு தெரியுது. உங்களுக்கு அது எப்படி தெரியுது? அவர் உண்மையிலே மனப்பாடம் பண்ணி தான் பேசுகிறாரா, அல்லது இயல்பாகவே அப்படி உணர்ச்சியை தூண்டும் வகையில் அவரால் பேச முடியுதா? இது இவ்வளோ நாளுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்திரா. ஏன்னா காமன் மேனுக்கே தெரிஞ்சு போச்சு, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அவன் ரசிகனே சொல்கிறான், ஆமாம் எல்லாரும் அவங்க மாதிரி பேச முடியுமா, அண்ணனுக்கு பேச தான் தெரியாது, அவருக்கு எழுதி கொடுத்து தான் பழக்கம், பேசட்டும், அதனால என்ன அப்படிங்கிறாங்க. கரெக்டு, அதனால என்னன்னு. ஆனால் நீங்கள் அரசியல்னு வரும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தால் தானே நீங்கள் செயல்பட முடியும். இப்போ பாருங்கள், உங்களோட கட்சியில் எல்லாரும் அங்கங்கே கீழே காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒவ்வொருத்தனையாக இப்போ நீ கட்சியில் அடிப்படை உறுப்பினர் இதில் பொறுப்புலேருந்தே நீக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ ஒரு எதிர்வினை ஆற்றுறீங்கல்ல. ஏன்னா அதில் ஒரு கருத்து இருக்குது, இவன் தப்பு பண்ணால் நம்ம கட்சிக்கு கெட்ட பேர், ஆட்சிக்கு கெட்ட பேர், எனக்கும் கெட்ட பேர். அப்போ மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் எதுவும் எதிர்வினை ஆற்றலைன்னா உங்களுக்கு அது குறித்து கருத்தே இல்லைன்னு தானே அர்த்தம். அதை வச்சு தானே நான் அவரை கணிக்கிறேன், விளங்கிக்கிறேன். அப்போ அதோட புரிதலே அவருக்கு இல்லை. இது செய்யணுமா சரியா, அதாவது ஒன்று நடக்குது, ஒரு குற்றம் நடக்குதுன்னா காவல்துறை தன்னால செயல்பட போகிறாங்க. உயர் பதவியில் இருக்கவங்க தார்மீக பொறுப்பேற்று இப்படி நடந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன், அந்த குடும்பம் சம்மந்தப்பட்டவங்ககிட்டயோ தனிப்பட்டவர்கள்ட்டையோ அந்த இயக்கத்திலையோ அமைப்புலையோ இவர் கருத்து சொல்லணும், பொதுமக்களுக்கு ஒன்று சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் இருக்காருன்னா அது குறித்து இவருக்கு கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லைன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் வருத்தப்படுறோம். ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சமீபத்தில் புதிய தலைமுறை பேட்டி கொடுத்திருந்தார். அதில் இப்போ நம்ம விவாதித்த பல்வேறு விஷயங்கள் குறித்தும் கருத்து சொல்லியிருந்தார். பாஜகவோட காம்ப்ரமைஸ் அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற பார்வையை அவர் முன்வைத்திருந்தார்.
அந்த பார்வையை அவர் முன்வைத்து விட்டு நிறைவாக சொல்லும்போது ஏன் இவ்வளவு தலைமைச் செயலர் விசிகாவினுடைய முதன்மை செயலர் அப்போ வந்து விஜய் வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண அந்த தலைமைச் செயலர்கிட்ட மட்டும்தான் பேசுறாரு, வேற யார்கிட்டையும் பேசுறதே இல்லை அப்படின்றது ஒண்ணு. அதற்கப்புறம் அதிகாரிகளை இடமாற்றியது, வந்தே மாதரம் பாடலை பாட ஒப்புக்கொண்டது, இப்படி பல விவகாரங்களை குறிப்பிட்டு விட்டு ஒவ்வொரு உரிமையாக நாம் போராடி பெற்ற உரிமைகள் எல்லாம் பறிபோகும் போது நெஞ்சு பதைக்க பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருந்தார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சமூக அறிவற்ற, அரசியல் அறிவற்ற, எந்த சுரணையும் மற்ற ஒருவரை அமர வச்சுட்டு அவர் கேட்கலையான்னா என்ன பண்றது? இதை விட அவலங்கள்லாம் ஒன்றும் நடக்க போகுது. இது பாஜகவினுடைய ஆட்சி தான். உங்களுக்கு பிடித்த நடிகரின் வழியாக பாஜக இங்கே அரசாண்டு கொண்டு இருக்கிறது. இது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. தெரியாதவர்களுக்காக ஷானவாஸ் போனவர்கள் எடுத்துக்காட்டுகளை, சான்றுகளை சொல்லி இது ஒரு சான்று, இது ஒரு சான்றுன்னு பல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படியாவது மக்கள் இவங்கெல்லாம் வழங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எதனால நான்லாம் என்னை போன்றவர்கள் வந்து இப்போ புரியுது அதிமுகவினுடைய அருமைன்னா இதெல்லாம் இப்படி நடக்க விட்டுருக்கவே மாட்டாங்க. எத்தனை முறை RN ரவி சட்டசபையிலேருந்து அலறி ஓட விட்டாங்க. ஆத்திரத்தில் எதுவும் செய்ய முடியாத கையேறு நிலையில தானே அவர் வெளியே ஓடினாரு. அப்போ அந்த அளவுக்கு அவரை எப்படிப்பட்ட ஆளை நம்ம வந்து அப்படி பண்ணி வச்சுருந்தோம். இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை வந்து இந்த மொழிக்கான உரிமையையும் இந்த மாநிலத்துக்கான உரிமையும் திமுக மட்டுமே காக்க முடியும். இப்போ அவர் தாண்டா திமுக ஜாலான்னு சொல்லுவான். எனக்கு என் மாநிலம் முக்கியம், மக்கள் முக்கியம். இந்த 20 விழுக்காடு அறிவுக்குருடர்கள் என்னுடைய பிரச்சனை இல்லை. அவங்கெல்லாம் திருந்துறதுக்கு காலம் ஆகும். அவனுக்கு வரும்போது தான் தெரியும். வெளியே பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது அவனுக்கு வெறும் செய்தி தான். அவனுக்கோ அவன் சார்ந்தவர்களுக்கோ அவன் குடும்பத்திலோ ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு பறிக்கப்படும் பொழுதோ ஒரு இதை போல ஒரு குற்றம் அவன் தொடர்ந்து நிகழும் பொழுது தான் அன்னைக்கு இவனுக்கு புரிய வரும். நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்குவான். அது யாருக்கும் பெரும்பான்மையான அளவில் நிகழ விடாமல் காத்து கொண்டிருந்த திமுக அரசு சிறப்புன்றது தான் என்னுடைய புரிதல். இல்லை அவருக்கு இணையாக வேறு விதங்களில் இவர் சிறப்பாக செயல்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, அது வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது திமுகவுக்கு, இவர் வேற மாதிரி பண்ணுறாருன்னா சொல்லலாம். எதுவுமே பண்ண முடியாத ஒரு கையாலாகாத ஒருத்தரை நம்ம அமர வச்சது தான் எனக்கு வருத்தமும் வேதனை தருகிறது. எதனாலன்னா அவர் உட்கார்ந்தனால இல்லை, ஒரு மாதிரி முன்னேற்றத்தில் வளர்ச்சியில் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருந்தோம். பல துறைகளில், பல்வேறு துறைகளில். அது அப்படியே நின்று போச்சு. இல்லை ஸ்டாக்னேஷன், ஸ்தம்பிச்சு நிற்கிது. இல்லை இப்போ இந்த 5 ஆண்டுகள் நம்ம இழந்த முன்னேற்றத்தை சரி கட்டி திரும்ப நார்மல் நிலைக்கு வந்து அங்கேருந்து வளர தொடங்கணும்னா இந்த 5 ஆண்டுகள்ன்றது 10 ஆண்டுகள் ஆகும்ல அந்த வளர்ச்சி முன்னேற்றம். இது என்னவா பாதிக்க போகுது? நாள மூத்த தலைமுறை, எனக்கு எல்லா செல்வம் பணம் புகழ் எனக்கு போதுமான அளவு நிறைவாக இருக்கிறேன்னு நான் வந்துருச்சு. நான் உங்களை குறித்து தான் நான் கவலைப்படுறேன். அந்த இழப்பை வந்து நீங்கள் பெருசாக இப்போ புரிஞ்சுக்கல, உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் 5 ஆண்டுகள் விளங்கிக்குவாங்க. உதயநிதி ஸ்டாலினால இதை தாண்டி வர முடியும்னு நம்புறீங்களா? நிச்சயமா. ஏன்னா அவங்க சார்ந்து இருக்கிறது வந்து அது ஒரு தனிப்பட்ட இவங்க மாதிரி முகம் சார்ந்தோ தனிப்பட்ட நட்சத்திர அந்தஸ்து சார்ந்தோ அல்ல. அது ஒரு இயக்கம், பேர் இயக்கம், கட்சி. 59 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு வந்திருக்குது. இல்லை இதை விட என்ன அந்த தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு வேணும். பல பேர் சொல்லுவாங்க நீங்கள் பெரிய இவர் நடிகர், அவங்களுக்கு இது இருக்குன்னு. ஒரு உதயநிதியும் ஒரு நடிகர் தானே. இப்போ லெஜெண்ட் சரவணா யாருன்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவரும் நான் நடிகரா? அவர் பெரிய தொழில் அதிபர், அவருக்கு ஆசை வந்து அவரும் நடித்தார். இவருக்கு செல்வாக்கு இருந்தது, பெரிய குடும்பத்தில் வந்தனால இவருக்கும் நடிப்பு ஆசை வந்தது, இவரும் நடித்தார். இவர் நடிகர் உதயநிதி அல்ல, இவர் நடிக்கவும் செய்தவர். நான் என்னமோ திமுகவுக்கு கேம்பெயின் பண்ணுற மாதிரியும் திமுகவோட நன்மைகளை வெளியில் எடுத்து சொல்கிற மாதிரியும் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு நான் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி தர போராடுற மாதிரியும் தெரியும். அது என்ன தெரிஞ்சாலும் கவலைப்படல. இப்போ இவங்க புரியாமல் பேசுகிறாங்களே, அவர் மட்டும் என்ன கேட்பாங்க அடிக்கடி ஒரு வார்த்தை, இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகியான்னு கேட்பாங்க. அது நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் யாரை பற்றி நம்ம பேசலை. இன்றைக்கி அரசியலில் யார் செயல்பட முடியும்னு ஒரு அரசியல் குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே என்ன பேச்சு இருக்கும்? தூங்கி எழுந்த காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் அரசியல் தானே பேச்சாக இருக்கும். அதுதானே அறிவு, அரசியல் அறிவு. இவர் 17 வயசுலேருந்து ஸ்டாலின் அவங்க அப்பா கூட கலைஞரோட போராட்டம், தெருவான், ஊரா, மண் மேடு காடுன்னு அலைஞ்சவருக்கு அவ்வளோ பண்பட்டு வந்த குடும்பத்தில் அவங்க மனைவிகிட்ட பிள்ளைகளை தூங்க போட்டு இல்லை அவங்களோட உட்காந்து பேசும்பொழுதாலும் என்ன பேச்சாக இருக்கும்? இன்றைக்கி அங்கே போனோம் இங்கே போனோம், இந்த பிரச்சனை வந்து இது எப்படி சமாளிக்கிறது, வீட்டு வாசலில் பிரச்சனை, கைது, எவ்வளவோ பார்க்குறாங்கல்ல. இதுதானே அரசியல் அறிவு. இப்படி பேசுனா எதிர்வினை இப்படி இருக்கும், இப்படி நடந்துக்கிட்டால் இது பிரச்சனையாகும்னு இதையெல்லாம் சின்னதுலேருந்து கேட்டு பார்த்து அதை ஊட்டி வளர்த்த குடும்பத்தில் வந்தவர் தான் உதயநிதி. எனக்கு உதயநிதி எப்போ தெரியும்னா, நாங்கள் ஸ்னோ பவுலிங்னு தமிழ்நாட்டில் அந்த பவுலிங் விளையாட்டை முதல்ல அறிமுகப்படுத்தினது ஒரு கம்பெனி, ஸ்னோ பவுலிங்னு இருக்குது. நுங்கம்பாக்கம் ரோட்டில் டாச் கவர்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் மேலே 3வது மாடியில் இருக்கும். அப்போ நாங்கள்லாம் அந்த சன் டிவியில் இருக்கிறவங்க, விஜய் டிவியில் எல்லாரும் விளையாட போவோம், ஒரு 10-12 பேர்.
அப்போ போனால் கல்லால் அந்த ஸ்னோ பவுலிங்கிற ஊழியர்களுக்கான ப்ளூ டிஷர்ட் ஸ்னோ பவுலிங் போட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. கண்ணாடி போட்டு ஒரு பையன் கல்லால் உட்காந்துருப்பான். நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது 2வது 3வது தடவை போகும்போது விஜய் ஆதிராஜ் சொன்னான், டே அவன் யார் தெரியல, இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், இவன் தான் என் பேர் உதயாநிதி, அவன் தான் கல்லால் உட்காந்துருக்காப்புல, பார்த்தா ஸ்டாலினோட பையன்றாங்க. அந்த ஸ்னோ பவுலிங் விளையாட்டை முதல்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவங்க வெளிநாட்டில் இருந்து. அப்போ தொழிலதிபர் தான். விளையாட்டில் அப்போலேருந்தே அவருக்கு ஆர்வம் இருந்தது. எவ்வளோ தொழில்கள் அவங்களுக்கு இருந்தது, வாய்ப்பு இருந்தது. அவர் விருப்பப்பட்டது விளையாட்டை எடுத்து தான் ஸ்னோ பவுலிங் கொண்டு வந்தார். மற்றவங்கள மாதிரியே பால் எடுத்து கொடுக்கறதுலேருந்து அந்த ஸ்நாக்ஸை உள்ளே கவுண்டர் இருக்கும், அதை எல்லாருக்கும் பரிமாற சொல்கிறதுலேருந்து எளிமையாக ஒரு அப்போ இவர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா ஸ்டாலின், அவர் சிஎம் பெரியவர். ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் உதயநிதி ஸ்டாலின்னு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அதை தாண்டி ஒரு நாள் நாங்கள் அவங்க சல்யூட் அடித்ததோ இல்லை பெரிய ஆள்னு நாங்கள் பார்த்ததோ இல்லை. ஏன்னா அப்படி இயல்பாக பழகிட்டு இருந்தாப்புல. அதுக்கு பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் 2-3 ஆண்டுகள் கழிச்சு எங்கே பார்த்தோம்னா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் அனிமேஷன் கம்பெனி எனக்கு ஒரு தொடர்பு தேவைப்பட்டது, ஒரு வேலைக்காக, ஒரு வெளிநாட்டு ஆர்டர். பார்க்க போனால் அங்கே ஒருத்தர் என்னை கொண்டு போய் சேர்க்குறா பார்த்தா அது உதயநிதியோட கம்பெனி. ஹி வாஸ் இன்டு எவ்ரி அதர் இண்டஸ்ட்ரி. எல்லாத்துலேயும் ஒரு தொழிலதிபராக அந்த தொழிலில் அவரோட அறிவை எல்லா விதங்களையும் வளர்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ விஜய்க்கு ஒரு நடிகராக கேரவனையும் தன்னோட வீடையும் கேமரா முன்னாடி நடிக்கிறத தாண்டி எதில் அறிவு வளர்ந்துக்க வாய்ப்பு உண்டு? சினிமாவில் ஏன் டைரக்டருக்கு வந்து கதை சொல்லும்போது அதை கேட்டுட்டு இந்த கதை கொஞ்சம் இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டு வாங்க, இல்லை இந்த கதை வேணாம் வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள், இதை உடனே செய்வோம், இதை பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? திரைப்படத்தை பற்றி அறிவு அவருக்கு இருக்கனால தானே. ஏன்னா அதுலேயே தான் வாழ்கிறாரு. அப்பாவும் அதை தான் செய்தார். வீட்டுக்குள்ளே அதான் பேச்சாக இருந்திருக்கும். சுற்றி திரைப்படம். காலையில் 6 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஷூட்டிங்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஷூட் பண்ண மாட்டார் ஒரு நிலைக்கு வந்த பிறகு. அப்போ என்ன இருக்கும்? சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா பற்றியே பேசுவாங்க, வீட்டில் உட்காந்து இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் பார்ப்பாங்க. உனக்கு எப்படி திரைப்படம் நீ சார்ந்த துறையில் உனக்கு அறிவு வருமோ அதை மாதிரி அரசியல் குடும்பத்தில் வந்தவனுக்கு அரசியல் அறிவு இயல்பாகவே அதுதான் வந்திருக்கும். பிறகு ஒரு தொழில் அதிபராக பல தொழில்களை செய்யும் பொழுது ஒரு முதலீடு பட்டால் லாபம் எப்படி ஈட்டுவது, நஷ்டம் வந்தால் எப்படி சமாளிப்பது, தொழிலாளர்களை எப்படி கையாளுவது, இதுதான் நிர்வாக மேலாண்மை. இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒருத்தன் அரசியலுக்கு வந்தால் அதை விட என்ன தகுதி வேணும்? அப்படி நினச்சிதான் நானும் ஆதரவு தெரிந்து ஒருவனை வந்து இவன் சரியற்றவன்னு சொல்றது இந்த அடிப்படையில் தான். நாங்கள் அறிவார்ந்து சிந்திக்கிறவர்கள், முடிவெடுக்கிறவர்கள்னு சொல்லி தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லும் பொழுது இவங்களுக்கே சந்தேகம் வந்துடும், உண்மையாலுமே அவருக்கு டிஎம்கே பே பண்ணலன்னா இவ்வளவு சின்சியரா சர்வீஸ் பண்ண மாட்டாருன்னு நினைப்பாங்கல்ல. அந்த எண்ணத்தை நான் தவிர்க்க முடியாது. இப்போ நான் சொன்ன உடனே ஏன் அவனுக்கு அந்த எண்ணம் வருதுன்னா, அரசியல்ன்றதான் அப்படி விளங்கி வச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் இப்படி பேசுனா அவனுக்கு ஒரு லாபம் இல்லாமல் பேச மாட்டான். அதனாலதான் இவன் தவறான ஆளை தேர்ந்தெடுத்து சிஎம்மா உட்கார வச்சிருக்கிறான். நேர்மறையான சிந்தனை இல்லாம போனதும், தவறு செய்தாதான் அரசியல் இருக்க முடியும்னு நினைக்கிறதுனாலதான் இவன் தவறானாலும் பரவாயில்லன்னு ஒரு தவறான கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். சரியா என்ன மாதிரி நேரடியாக விலகி புரிந்து கொண்டு பேசுகிறவன், செயல்படுகிறவன் தப்பான ஆளுக்கு வாக்களிக்க மாட்டான். விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய பல்வேறு பிராண்டிங்ல ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய இன்னொன்று, எல்லா வடமாநில பேஜஸ்லேயும் அவரை பற்றின மீம்ஸ் அண்டு புகழ் மாலைகள் வந்து சூட்டப்படுகிறது. அதில் ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது. அவர் வந்து ஒரு பக்கத்தில் அவர் வந்து குட் கிறிஸ்டினாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் அவர் வந்து ஒரு செக்குலர் ஹிந்துவாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் ஒரு மதசார்பற்றவராக இருக்கிறாரு. இப்படி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் விஜய்க்குன்னு ஒன்னொன்றுக்கும் ஒரு போஸ் இருக்குது. ஒன்றுக்கு திருச்செந்தூர் ஷாட் இருக்குது, ஒன்றுக்கு பனிமய மாதா ஆலய ஷாட் இருக்குது, இன்னொன்றுக்கு வந்து தர்கா ஷாட் இருக்குது. இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒரு ஷாட் இருக்குது. அப்போ தே ஆர் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் எனி கைண்ட் ஆஃப் பிஆரா? முரண்பாடுகளின் மூட்டைன்னா நம்ம முதல்வர் தான். ஒருத்தருடைய இறை நம்பிக்கை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் இவர் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தா அவனுடைய அந்த 20 விழுக்காடு புரிஞ்சுக்கணும், இவர் நிச்சயமாக சரியான ஆளே கிடையாது. இறை நம்பிக்கை வந்து எனக்காக நீ இருக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் நீ போடுறன்னா அது முகமூடி தானே, எல்லாரையும் கவர்றதுக்கு நான் பண்ணுற உத்தி தானே, குரலி வித்தை தானே. எல்லாத்தையும் நம்ப முடியாது ஒருத்தரால. அதுதான் எனக்கு புரியல. அது அவருடைய கோட்பாடெலாம் எனக்கு புரியுது, ஏன் இதை பண்ணுறாருன்னு அவங்களுக்கும் தெரியும். அதை கண்டுக்கிறதில்ல, அவ்வளோதான். எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அப்படி தானே பண்ண முடியும். சரி, இன்னொன்று கேட்குறேன். இப்போ ஜோதிடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு கருப்பு கோட்டெலாம் எங்கேருந்து வந்தது? ஜோசியம் தானே. இறை நம்பிக்கை இருக்கவன் ஜோசியத்தை எப்படி நம்புவான்? உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே, நீ எதுக்கு இந்த வித்தையெல்லாம் பண்ணுற? கடவுளால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வித்தை தான் என்னை காப்பாற்றும் நம்புறனால தானே ஜோசியத்துக்கும் கைரேகைக்கும் நியூமராலஜிக்கும் போகிறேன். முரண்பாடுகளின் மூட்டையை நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. அவரை பார்க்கும்பொழுது விளங்கும்போது இதெல்லாம் தான் நமக்கு தெரியுது. என்ன இவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கார். மன வலிமையற்றவர்னு நான் சொல்லுவேன். அவர் இந்த அவருக்கு அப்ஜெக்டிவ்ஸ் உண்டு, அதில் இதுவும் ஒன்று. மன வலிமை இருக்க இதெல்லாம் தேடி போக மாட்டோம். நான் உழைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது ரெண்டும் எனக்கு தராத வெற்றியை எப்படி ஒரு கட்டமும் எனக்கு பொட்டும் கொண்டு வந்து கொடுத்துரும், கலரும். இப்போவும் பாருங்களேன், இந்த முதல்வருடைய அலுவலகத்தை மாற்றி 10வது மாடிக்கு கொண்டு போறன்றதும் ஜோசியத்தில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது
இது ஒன்று எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா நான் எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்னா, எங்கள் அப்பா நான் சின்ன பையன் 7வது படிக்கும் போதே இறந்துட்டார். போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், காவல்துறை உயர் அதிகாரியாக. அவர் இறந்து போய் பல ஆண்டுகள் நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். அண்ணன்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி போயிட்டாங்க. அப்போ அப்பாவோட கேஸ் ஃபைல்ஸ் புக்ஸ் எல்லாம் ஒரு பழைய பெரிய ட்ரங்க் பெட்டி, இந்த சோஃபா அளவுக்கு பெரிய பெட்டி, இரும்பு பெட்டி. ஒரு நாள் அம்மா இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுருந்தாங்க. எல்லா புக்கையும் எடுத்து வச்சு, கேஸ் புக்கு, ஐபிசி கோட்ஸ் நிறையா இருக்கும், எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தா உள்ள கட்டாக கைரேகை, கணித சாஸ்திரம், எண் சாஸ்திரம், ஜோசியம். அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்டால், எனக்கு நானும் பார்த்தேன் எங்கள் அப்பா வருது. எங்கள் அப்பா வந்து ஜோசியத்தில் அவ்வளோ ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர், ரொம்ப அதிகமான நம்பிக்கை உள்ளவர். எல்லாமும் கைரேகை சாஸ்திரம், எண் கணிதம், சாஸ்திரம், ஜோதிடம், எல்லாத்துலேயும் அவர் நிறையா எல்லாருக்கும் ஏன் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நோட்டு புக்கு போட்டு அந்த ஜாதகம் எழுதி வச்சுருந்ததெல்லாம் படித்து சிரித்த நாட்கள்லாம் நான் உண்டு. அம்மாட்ட சொன்னேன், சரி அதெல்லாம் நீ ஒன்றும் பார்த்துட்டு இருக்காத, இதெல்லாம் தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மாலாம். ஸோ அதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தது தெரிஞ்சவன். என்னுடைய புரிதல் வாழ்க்கையில் தத்துவம் என்னன்னா, ஜோதிடத்தால் வாழ்பவன் ஜோதிடத்தால் வீழ்வான். இது இந்த உலகம் கண்டது, இது நடக்க தான் போகுது. இதை இன்னைக்கு என்னை பார்த்து கோவப்படுகிறவர்கள் விரைவில் உணர்ந்து கொள்வார்கள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி இந்திரா.